பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகிற வாசி அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சின்னா பரவாயில்ல. அது கேஸ் தட்டுப்பாடு நிறைய இடம் இருக்குது. கேஸும் வந்து குறைஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கேஸ் தட்டுப்பாடுனால வேண்டி பாதி பேருக்கு கேஸே கிடைக்க மாட்டேன்து. அது இல்லாமல் இப்போ புது சிஎம் வந்திருக்காரு, பார்க்கலாம். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கிட்டனா பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கேஸ் தட்டுப்பாடு எங்கே பார்த்தாலும் இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பாதி பேருக்கு கேஸ் கிடைக்காமல் நிறைய பேர், அது இல்லாமல் நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க. கேஸ்னால் பாதி இடம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் கேஸ் கிடச்சிச்சின்னா பாதி இடம் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. சில டீ கடையே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. அது இல்லாமல் டீ கேட்க வேணாம். டீ பஜ்ஜி இது பேச்சுலர் பசங்க தான் ரொம்ப பாவம். ஏன்னா டீ வச்சு இதெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் ஏற்றினது குறைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் அதெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் மக்களுக்கு யூஸாக இருக்கும். அவ்வளோதான். பெட்ரோல்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயங்க. அதை வந்து ஏற்றக்கூடாது. இது வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. கீழ் லெவல்லேருந்து லேபர் லெவல்லேருந்து ஆஃபீஸ் லெவல்லேருந்து எல்லாருமே இப்போ பைக் யூஸ் பண்ணுறோம், கார் யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே பாதிப்பு வரும். எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இதை அரசு வந்து கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி அதுக்கு இதை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அதை வந்து ஏற்பாடு செய்யணும். அதுக்கு காரணம்னா பல காரணம் இருக்குது. இப்போ அங்கே வார்ஸ் நடக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. இருந்தாலும் அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபுல்லாக இல்லை, பெட்ரோலில் ஏறுது, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வார் போகிறதுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. வேறு வழி இல்லை. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போய் தான் ஆகணும். பைக் வாங்குறது, இந்த பைக் கூட மேட்ரு இல்லை. பெட்ரோல் ஏறினா நம்மளோட கிளாசரிஸு எல்லாமே ஏறும். ஒரு விஷயத்த பார்த்தோன்னா, ஏன்னா பெட்ரோலை டிமாண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. அப்போ ஏறும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒன்று கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மேபி லாக்டவுன்ஸ் போட்டால் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ், பெட்ரோல் மிச்சம் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் வெளில ஏறாமல் இருக்கும்ல. அப்போ ஓரளவுக்கு நம்ம சர்வே ஆக முடியும்ல. இப்போதைக்கு நம்ம என்ன எப்படி சர்வே ஆகும் தான் பார்க்கணும். நம்ம என்ன தான் கிட்ட காசு இருந்தாலும் இப்போ பெட்ரோல் விலை 200 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்மளால் பெட்ரோல் போட முடியாதுல்ல. இப்போ ஒரு அரிசி காய்கறிலாம் எடுத்திங்கன்னா எங்கேயோ போய்டும். அப்போ யாராலையுமே வாங்க முடியாது. ரொம்ப எல்லோரும் இப்போ நம்மளாம் வந்து ஓரளவுக்கு இருந்தால் கூட வாங்கிடலாம். நம்மளால் கீழே இருக்கவங்களாம் இன்னும் கஷ்டப்படுவாங்க. வெறும் மேலே இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸ்டோர் கூட பண்ண முடியாது. ஃபுட்டை கூட சப்ளை கூட இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்தளவு போகாது. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கேஸ் விலை ஏறிச்சு, இப்போ பெட்ரோல் விலை ஏறுது. அடுத்தடுத்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்குது. மெயினாக பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, நம்ம அதுதான் அத்தியாவசிய பொருள். வண்டி இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்களா? வண்டி இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? முடியாது. இப்போ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. 3 ரூபா தானே ஏறி இருக்குது. அதே கஷ்டம்தான். இருந்தாலும் அது தெரில. அது பாட்டில் போட்டு ஓட்டின்னு தான் இருக்கிறேன். எதுவும் தெரில. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த வெளிநாட்டுடைய இது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறனால பெட்ரோல் விலை ஏறிக்கும். இதுக்கு நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க அது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்து தான் மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க. கேஸ் விலை எல்லாம் ஏறிட்டு இருக்குன்னு. ஒரு டவுட்டு, இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளோ? 101 ரூபா இருந்துச்சு. இப்போ 3 ரூபா ஏறிக்குன்னா 104 ரூபா இருக்கும். சரி, ஒரு வேளை 204 ரூபா 205 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? ஈவிக்கு மாறிடுவேன், அவ்வளோதான். ஆமாம், நான் வந்து நார்மலாகவே மைலேஜே தராத வண்டி தான் ஓட்டின்னு இருக்கிறேன். அதே எப்போவுமே பெட்ரோல் விலை ஏறின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதே சும்மா ஒதுக்கி வச்சுட்டு எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுற மாதிரி எப்பவும் போல் எலக்ட்ரிக் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். எப்போ இறங்குதோ அதை போட்டு ஓட்டிக்க வேண்டியதான். அது வரைக்கும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க மக்கள். என்ன அடுத்தது கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னா? கரண்ட்டு பில்லுக்கு என்ன சொல்கிறது, 500 யூனிட் யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணால் 100 யூனிட் தான் ஃப்ரீன்றாங்க. ஆனால் ஆட்சி வரத்துக்கு முன்னாடி மொத்தமாக 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி வந்தப்போ இப்படி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸு சொன்னீங்கள்ல, அந்த கேஸுக்கு வந்து நம்ம சீமானண்ணன் இருக்கிறாருல, அவர் ஏற்கனவே ஒரு வழி சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியை பின்பற்றா கேஸுக்கு தட்டுப்பாடு இருக்காது. நம்ம நாட்டிலே நம்ம தயாரிச்சிக்கலாம். அது என்னது, இந்த மாடு
சாணம் அதை வச்சு நம்ம தயாரிச்சிக்கலாம் எரிபொருள், இது கேஸு. அந்த மாதிரி ஏதாவது வழி பண்ணலாம் நம்ம நாட்டு இயற்கை வளத்து மூலமாக. ஏன் அடுத்த நாட்டில் போய் பிச்சை எடுக்கணும்னு தெரில. ஆமாம், அந்த மாதிரி எது நம்ம நாட்டில் கிடைக்குதோ அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதான். அடுத்த நாட்டுக்கு கிட்ட நிற்கும் போது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது. அதனால் ஓகே. வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 103 ரூபாய். இப்போ அது 203 ரூபாய் அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போனால் உங்களால் சமாளிக்க முடியுமா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 203 ரூபாவா அது இருக்குது. என்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னோடய ஏர்னிங்ஸ்க்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், கம்மியாக அரசு அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு நல்லாயிருக்கும். நாங்களே ஏர்ன் பண்ணி நாங்களே பார்த்துக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பயுமே தான் நடக்குது. 5 வருஷம் எதுவுமே நடக்கலை. இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. சமாளித்து தான் ஆகணும். இந்த வார் நடக்குதுங்களா, அது முடிஞ்சாதான், அது வார் முடிஞ்சாதான். ஏன்னா அது முடிஞ்சாதான் வந்து எல்லாமே குறையும். அதான் ஏற்கனவே இவர் மோடி சொல்லியிருக்காருங்களா, அது எல்லாமே கூடுதுன்ட்டு. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. இதுனா கொரோனாவா இது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு, தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியலையம்மா, கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். சமாளிக்க முடியுமா சார்? எப்படியும் அவங்க என்ன ஏற்றுறாங்களோ அந்த ரேட்டு நம்ம போட்டு தானே பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குது. அதோட எதுவும் கம்மி பண்ணி போடுற மாதிரி இல்லையே. கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். நிறைய பேர் வந்து நாங்கள் இ-பைக் மாறலான்னு இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இன்னும் அதை எதுவும் யோசிக்கல அதை பற்றி.